கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கு உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது? ஏன் அதை நம்ம சொல்றோம்? எப்ப பார்த்தாலும் அதைத்தானே சொல்றீங்க. கிருபைன்னா என்ன தெரியுமா? அதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமை. அது என்றைக்கும் உள்ள, இன்றைக்கும் இருக்கிறதுயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கும் வர, அந்த ஜீவ பிரமாணம் இருக்கிற வர, பாவ மரண பிரமாணம் என்னை தோற்கடிக்க முடியாது. கைதட்டும். பாவ மரண பிரமாணம் என்னை தோற்கடிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இயேசுவின் கிருபையாகிய ஆவியானவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் இருக்கிறபடினால் எல்லா பாவ மரண சோதனையிலிருந்து நான் ஜெயமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து செல்லுவோம். முதலாவது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை, உயிர்த்தெழுந்து இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். யோவான் ஆவிக்குள்ளாய் ஒரு தரிசனத்தை காண்கிறான். பத்ம தீவிலே யோவானுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? நான் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் இப்பவும் உயிரோடு இருக்கிறேன். என்னை மரித்த தேவனாய், என்னை அடக்கம் பண்ண தேவனாய் பார்ப்பதை விட, நான் மரித்து உயிர்த்தெழுந்து உங்களுக்குள்ளே, உங்கள் முன்னாடி உங்களுக்குள்ளே நான் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை இயேசுவின் மார்பிலை சாய்ந்த சீசனில் ஒருவனுக்கு, யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 17-18. நான் அவரை கண்டபோது, யோவான் கண்ட தரிசனத்தை பாருங்க. பத்மதீவிலே நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அந்த தேவ பிரசன்னத்தில் அவனால நிக்க முடியல. செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து, தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும், ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். கையை தட்டுவோம். உயிருள்ள இயேசு, உயிருள்ள இயேசு, நான் உயிரோடு இருக்கிறேன்ங்கிறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? மரித்தேன், நான் மரித்தது உண்மைதான், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பல ஞானிகள், உத்தமர்கள் பிறந்திருக்கலாம், நாட்டுகளுக்கு சேவைகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நல்லதை செய்து மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். நான் ஒரு காலத்துல மரிச்சேன், இப்ப உங்க முன்னாடி உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? இயேசு சவால் விட்டு சொல்றாரு, நான் மரித்தது உண்மை, என்னை அடக்கம் பண்ணது உண்மை, ஆனா இப்பொழுது சதா காலங்களும் என்னது? உங்க தாத்தா காலத்திலும் உங்க பாட்டம் பூட்ட காலத்திலும் நான் உயிரோடு தான் இருந்தேன். இப்போ உன் காலத்திலும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். உன் பிள்ளைக்கு பிள்ளையின் காலத்திலையும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி சவால் விட்டு சொன்ன ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கை தட்டுவோம். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்கு அந்த சதா காலங்கிற வார்த்தை, சதா காலங்களிலும், ஐயா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீ கண்டுபிடிச்சு விட்டா, நீ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா எந்த காலத்திலும் நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இல்ல, உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அதத்தான் பாட்டா கொண்டு வந்து இருக்கிறாரு. உனக்குள்ளதான் வாழ்றாரு. முதலாவது நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நீ நன்றாக இயேசு அதை ஆணித்தரமா யோவானுக்கு வெளிப்படுத்துறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை வரட்டுமே, அந்த பிரச்சனையை மாத்த நான் செத்து கல்லறைக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன் நினைக்காத. இப்போ உனக்குள்ள உன் பிரச்சனையை மாத்த சதா காலங்களிலும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, மோசே கர்த்தர் ஊழியத்துக்கு அவனை அனுப்புறாரு. ஊழியத்துக்கு அனுப்பும் போது பாத்தீங்கன்னா, மோசே கேட்கிறான், ஐயா என்ன அனுப்புறீங்களே,
நான் திக்குவாய் மந்தவாய், எனக்கு பேசவே தெரியாது ஐயா, எனக்கு பேச தெரியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரு ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்பாங்களே, உன்னை யாரப்பா அனுப்புனா, நீ எங்க மத்தியில வந்து உன்னை யார அனுப்புனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, உங்க நாமத்தை நான் எப்படி சொல்ல, உங்க நாமத்தை எப்படி சொல்ல? நீ காலையில நான் ஆவியானட்ட உறவாடும் இந்த நாமத்தை அதிகமா சொன்ன. இந்த இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவர் இந்த நாமம் பென்னிஹிமுக்கு வெளிப்படுத்த அவருக்கு அந்த நாமம் பெசலா. அவர் இந்த நாமத்தை சொல்லிதான் பவரை வெளியே கொண்டு வருவார். டி கிருஷ்ணகர் இருக்கு, யெகோவா எல்சடாய், தாயை போல மார்பை உடைய தேற்றக்கூடிய ஒரு தேவன் யெகோவா எல்சடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு பிள்ளை பால் குடிக்க அழும்பொழுது அந்த பிள்ளையினுடைய பாலை கொடுத்து அந்த பிள்ளையை அமர்த்துறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு நம்மளை அப்படியே பால் கொடுத்து பிள்ளை அமர வைப்பது போல நம்மளை அமர்த்துகிற ஒரு நாமம் யெகோவா எல்சடாய். ஆனா இங்க மோசேக்கு பயப்படுறான் இந்த ஜனங்கள். உங்களுடைய நாமத்தை கேட்டா என்ன சொல்லுவ? யாத்ரா 3:14 சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். ஆண்டவர் எந்த நாமத்தை வெளிப்படுத்துறார் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்டு வரக்கூடிய நாமங்க இது. ஒரு முறை சகாயக இந்த நாமத்தை வெளிப்படுத்தினார். எப்ப தெரியுமா? இந்த நாமத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் சுனாமி வருவதற்கு. சுனாமி டிசம்பர் மாசம் தானே வந்துச்சு. அந்த சுனாமி வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொல்றாங்க, இயேசு ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். கையில ஒரு சிங்காசனம் இருக்கான், தலையில ஒரு ராஜரீக கிரீடம் இருக்கான். அவர் உட்கார்ந்துகிட்டு இந்த 2 கண்ணை அப்படியே உருட்டுறாராம். அப்படியே உலகம் ஃபுல்லா அந்த கண்ணு சுத்துதான். அந்த 2 கண்ணை வச்சு உருட்டிட்டு சொல்றாராம், நான் யார் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா என்னது? இந்த உலகத்துல நான் உயிருள்ள தேவனா இருக்கிறேன். எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வானம் பூமியில இருக்கிற எல்லாமே என் கண்ட்ரோல் தான். இந்த உலகத்துல நான் இருக்கிறவராகவே அப்படி சொல்லிக்கிட்டு அந்த 2 கண்ணை உருட்டுறாராம். அப்படியே சுனாமி அலை அப்படி பாஞ்சு பொங்கி அப்படியே கட்டடங்கள் இடிஞ்சு விழுற மாதிரி அப்படி வருதான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இப்படி வருது, ஆனாலும் நான் இருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிறவராகவே. அப்பதான் அந்த நாமத்தை அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இது பென்னிஹிமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின நாமம். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளியே கொண்டு வரணும்னா இந்த நாமத்தை அதிகமா சொல்லுவேன் பாரு. இருக்கிறவராகவே, சத்துருவை நொறுக்க அவர் இருக்கிறார். அற்புத அடையாளங்களை செய்ய அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். என்னை பயன்படுத்த அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆராதிக்கிற தேவன் இப்பமும் உயிரோடு இருக்கிறார். கை தட்டுவோம். இப்பமும் உனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். உன்னை பாதுகாக்க, உன் பிரச்சனைகளை மாற்ற இருக்கிறவராயிருப்பவரே. இந்த சூழ்நிலையிலும் மாறாதவர், இருக்கிறவராயிருப்பவரே. இந்த சூழ்நிலையிலும் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர். வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர். அழைத்த அழைப்பில் மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர். அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர். இருக்கிறவராயிருப்பவரே, சூழ்நிலையும் மாறாதவர். எந்த சுனாமி வந்தால் இருக்கிறவராயிருப்பவரே, எந்த சூழ்நிலையும் மாறாதவர். வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர். வார்த்தை
வார்த்தையில் மாறாதவர், அவர் திருவையில் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், பட்டுக்குட்டியானவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே, பட்டுக்குட்டியானவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே, இருப்பவரே, எந்த சூழ்நிலையும் மாறாதவர், இருக்கிறவராய் இருப்பவரே, எந்த சூழ்நிலையும் மாறாதவர், எந்த சூழ்நிலையும் மாற மாட்டாருங்க. இந்த நாமெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடா வந்துச்சு, அசரவே மாட்டீங்க. எந்த சூழ்நிலை, இப்ப நீ பயங்கரமான பிரச்சனையில நீ வந்திருக்கலாம், ஆனா உனக்குள்ள வாழ்றவர் தெரியுமா, உயிரோடு இருக்கிறனாலதான் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே. செத்து அவர் மடிஞ்சு போயிருந்தா அவருக்கு அந்த நாமத்தை சொல்ல முடியாது. மோசே பயப்படுறான், ஐயா அங்க பார்வோன் இருக்கான், அங்க மந்திரவாதி இருக்கான், ஜனங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் விட்டு வைக்க மாட்டாங்க, இவங்கள்ட்ட போய் என்ன அனுப்புறீங்களே. ஆண்டு சொன்னார், நான் இருக்கிறேன்டா போ. பேச தெரியலையா, அவன் வாயோடு இருக்கான் போ. அற்புதம் செய்யணுமா, உன் கையோட இருக்கிறேன் போ. நான் உயிரோடு இருக்கிறேன் போ, உனக்குள்ள இருக்கிறேன் போ. அதுதான் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நாமம். இன்னைக்கு என்ன செய்யலாம், எப்படி அடைக்கலாம், கடன் அடைக்கலாம், என்ன செய்யலாம், ஆண்டவர் இன்னைக்கு உண்ட பேசுறாரு. ஓ, நான் இருக்கிறவராகவே உயிருள்ள தேவனாய் உனக்குள்ள இருக்கிற உன் பிரச்சனைக்கு நான் முடிவு கட்ட போறேன். ஹல்லேலூயா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மல்கியா 3:6 சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா புதிய பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம் மல்கியா புத்தகம் 3:6 எடுத்து வாசித்தீங்கன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரனாகிய போதும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா என்னது, அவர் எப்பொழுதுமே உனக்கு உயிருள்ள தேவனா இருந்து அற்புதம் செய்யறாராம். அவருடைய பாணியை மாத்தவே மாட்டார். மனுஷன் சூழ்நிலை தக்கன மாறிடுவான், ஆனா தேவன் மாற மாட்டாராம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா எப்படி, எந்த சூழ்நிலையும் உனக்கு உயிருள்ள தேவனா, உன்கிட்ட பேசுற தெய்வமா, உன்னை கையை பிடிச்சு நடத்துற தேவனா தான் இருப்பாராம். நான் மாற மாட்டேன்னு என்னது, இப்ப ஆண்டவர் பேசுறாரா, எப்பவும் உன்கிட்ட பேசுவார். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர். டீச்சர்ஸ் தினகருக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் உண்டு, யார் தெரியுமா, பாலாசாரி. செத்தவன திருநெல்வேலி மாவட்டத்திலே செத்தவன உயிரோடு எழுப்பினவர். டீச்சர்ஸ் தினகருக்கு அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனா கடைசியில் அவர் பின்மாற்றம் அடைந்ததாக சொல்றாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டாரு. ஆனா அவர் மீட்டிங்ல திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வாராருன்னா தூத்துக்குடியில கன்வென்ஷன் போட்டிருப்பாங்களாம். அவர் திருநெல்வேலியில ட்ரெயின்ல ஏறுவாரா, இங்க இருக்கிற பிசாசுலாம் ஆடுமா. ஐயா கிளம்பிட்டான் நான் இப்பவுமே போயிடுறேன் அப்படின்னு. பிசாசு பிடிச்சவங்களை கயிறு கட்டி சுத்தி வச்சிருப்பாங்களாம். ஆனா அவர் மீட்டிங்ல செத்தவனை உயிரோடு எழுப்புறதும், அற்புத அடையாளங்கள், அசுத்த ஆவியை துரத்துறதும், அந்த ஹீலிங் பவரை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த பாட்டு படிப்பார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, இயேசு கிறிஸ்து மாறாத. இந்த பாட்டை படிச்சுட்டாலே போதுமா, உச்சில இருந்து பாதம் வர ஆவியானவருடைய மின்னல் வேகம். ஏன் இந்த பாட்டுல அவ்வளவு வல்லம் இருக்கு? எபிரேயர் 13:8 இருக்கு. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். அப்படி என்ன அர்த்தம்? ஐயா இப்பவும் உயிருள்ள தேவனா இருந்து உனக்கு அற்புதம் செய்ய இப்பவும் அவர் மாறல. உங்க அப்பா காலத்திலே அவர் தான் இருந்தாரு, உங்க தாத்தா காலத்திலே அவர் தான் இருந்தாரு, ஆதாம் காலத்திலே அவர் தான் இருந்தாரு, மோசே காலத்திலே அவர் தான் இருந்தாரு, யோவான் ஸ்நானன் காலத்திலே அவர் தான் இருந்தாரு, இப்ப உன் காலத்திலே அவர் தான் இருக்க போறாரு, உன் பிள்ளைகள் காலத்துக்கு அவர் தான் இருக்க போறாரு. அப்ப என்னது, உனக்கு அற்புதம் செஞ்சவரு உன் பிள்ளைக்கும் செய்வாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கை தட்டும், மாறாதவர்.
இது எதுக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, அவர் உயிர் உள்ளவர். செத்தாங்கன்னா செத்த மாதிரி அவங்க பேர் அழிஞ்சிரும்ல. அன்னைக்கு இருந்தாரா, இன்னைக்கு இருப்பாரா, உன் புள்ள காலத்துக்கு இருப்பாரா, உன் புள்ளைக்கு புள்ள காலத்துல இருப்பாருன்னா அவர் செத்த தெய்வமா உயிருள்ள தெய்வமா? கையை தட்டுவோம். உயிருள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான். உள்ளது. நம்ம எல்லாம் பாக்கியவானுங்க. ஏன்னா நமக்கு எப்பொழுது நம்மோடு பேசக்கூடிய ஒரு தெய்வம் உயிருள்ள தெய்வமாய் நமக்குள்ளே வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இது யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்ப பவுல் கொரிந்தியருக்கு சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பவுல் அதை உறுதிப்படுத்துறார். ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, உங்க பாவத்துக்காக நான் மரிக்கணும், உங்க பாவத்துக்காக நான் அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் என்ன செய்யணுமா? உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி காலத்துல ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு இந்த கூட்டத்துல இந்த பாட்டை படிப்பார். அப்ப நான் கேட்பேன், சரி ஏதோ பாடுறாரு, இப்பதான் தெரியுது ஐயா இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல இருக்கிற ரகசியம். அல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணினார், எனக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் எனக்குள்ளே அவர் வாழ்கிறார். கைதட்டோம். எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. இது பவுல் உறுதிப்படுத்துறார். உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்திட்டு கீழே வாரார். கீழே பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:14 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எழுந்திருக்கவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா. நாங்க முன்னாடி பிரசங்கம் பண்றது வேஸ்ட். உங்கள் விசுவாசமும் விருதா. உங்களுடைய விசுவாசமும் விருதா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என்னடா இப்படி பைபிள்ல இருக்கு? இயேசு உயிர்த்தெழுதா விட்டால் பாஸ்டரே வேஸ்ட் தான். சொல்லுங்க, பாஸ்டர் பண்ற பிரசங்கமே வேஸ்ட்னா பாஸ்டரே வேஸ்ட் தான். இயேசு உயிர்த்தெழுந்து ஆவியானவராய் உனக்குள்ள வரலன்னா பிரசங்கமும் வேலை செய்யாது, விசுவாசமும் வேலை செய்யாது. அடுத்து சொல்லிட்டாரு, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ இந்த பண்டிகை எவ்வளவு பெரிய முக்கியங்கிறது இப்ப யோசிப்பீங்க. ஆகா, பிரசங்கம், பாஸ்டர். அதே வசனத்தை கீழே 17 வாசி பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவம் மன்னிக்கப்படாதான். அப்ப இன்னும் அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல மரணம் வந்தா நீங்க எங்க போவீங்க? சொல்லுங்க, எங்க போவீங்க? இயேசு உயிர்த்தெழுதா விட்டால் உன் பாவம் மன்னிக்கப்படல. உன் பாவம் மன்னிக்கப்படலைன்னா அது சாபமாகும். அது சாபம் வியாதியாகும். வியாதி வறுமையை கொண்டு வரும். ஆனால் நீ உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டால் அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் அப்பளமா நொறுக்கிறது போல என் இயேசு நொறுக்கி மரித்து உயிர்த்தெழுந்து ஜெயமாய் உனக்குள்ளே வந்து விட்டார். கைதட்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி.
அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ரத்தம் பாவத்தை மன்னிக்கத்தானே ரத்தம் சிந்தினாரு? என் பாவ சுவாபத்தை அழிக்கத்தானே இயேசு மரித்தாரு? வெள்ளிக்கிழமை அப்படி சொன்னீங்க, இப்ப இன்னைக்கு மாத்தி சொல்றீங்க. அவ உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ரத்தத்தை சிந்தினாரு. பாவ சுவாபத்தை அழிக்கிறதுக்கு தான் இயேசு சிலுவையில மரிச்சாரு. அது அஸ்திவாரம் உன்னை மாத்துறதுக்கு செஞ்சது. ஆனா அந்த ரெண்டையும் செஞ்சாலும் இதை செஞ்சது இயேசுதான். ஆனா உயிர்த்தெழுந்து மேல ஆவியா, அவர் உயிர்த்தெழுந்துட்டாலே ஆவியானவர் ஆயிட்டாரு. சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே ஆவியானவர் ஆயிட்டாரு. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுதுதான், உள்ள வரும்போது எதை கொண்டு வரு? இயேசு உனக்காக சிலுவையில சிந்திய ரத்தம். இந்த ஆவியானவர் தான் ரத்தத்தால கழுவுறாரு. இந்த ஆவியானவர் தான் இயேசுவின் மரணத்தினால உன் பழைய மனுஷனை அழிச்சாரா? வியாதியை அழிச்சாரா? ஜென்ம சுவாபத்தை அழிச்சாரா? ஆதாம் சுவாபத்தை அழிச்சாரா? அத்தனையும் இயேசு செஞ்சதை பூரா ஆவியானவர் தான் எடுத்துட்டு உள்ள என்ன செய்றாரு? அப்ப உள்ள வந்தாதானே உங்க பாவம் மன்னிக்கப்படும். உள்ள வந்தாதானே உங்க விசுவாசம் வேலை செய்யும். அவர் வெளியே இருந்தா உங்க பாவம் மன்னிக்கப்படாது. நீ என்ன குதிச்சாலும் விசுவாசம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்போ சொல்லுங்க, இயேசு ரத்தம் சிந்தி மரித்தது 100க்கு 100 உண்மை. அதுலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி அடங்கி இருக்கு. ஆனா முழு வெற்றி எங்க வருதுன்னா, அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஏன்னா ஆவியானவரா இருந்தாதான் எல்லாருக்குள்ளே வர முடியும். வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் போதும். கர்த்தரே, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே, வாயத்தரம் சொல்லுங்க, இயேசுவே ஆவியானவர். இயேசுவே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்குள் வந்தார். இயேசு ஆவியானவர், அந்த ஆவியானவர் எனக்குள் வந்தார். எனக்குள்ளே பாவ சுவாபம் எல்லாத்திலிருந்து என்ன செஞ்சாரு? புரிஞ்சவர்கள் பாக்கியவான். ஏன் உயிர்த்தெழுதல் அவ்வளவு விஷயம் இருக்குன்னா, ரத்த மரணத்துல விஷயம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதை செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள கொண்டு வந்து பாவத்தை மன்னிச்சு உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுறது எல்லாமே இந்த உயிர்த்தெழுதல் ஆவியானவர் உள்ள வராவிட்டால் நீங்கள் வெறும் பாத்திரம் தான். உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, ஒரு பிரசங்கம் தேவையில்லை. 1000 பிரசங்கம் என்ன, அமெரிக்கால ஓரல் ராபர்ட்டே கூட்டு வந்தாலும், பெண்ணிகுமே கூட்டு வந்து பிரசங்கம் பண்ணினாலும் உங்களுக்குள்ள பாவம் என்ன செய்யாது? மன்னிக்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கைதட்டோ. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட கூடாது. ரத்தம் பாவத்தை மன்னிக்கு, மரணம் பாவ சுவாபத்தை அழிக்கு. ஆனால் உயிர்த்தெழுதல் தான் இந்த ரெண்டையும் உங்களுக்குள்ள கொண்டு வருது. உள்ள உங்களுக்குள்ள. எனக்காக தான் இந்த தண்ணியை வச்சிருக்காங்க, நல்லா கவனிங்க. எனக்காக தான் தண்ணியை வச்சிருக்காங்க. இது வந்து சிலுவையில ஒரு சிந்தின ரத்த மரணத்தை வச்சுக்கிறங்க. எனக்காக வச்சிருக்காங்க. என்ன, தொண்டை வறண்டா தண்ணி குடிக்கணும். எனக்காக தான் இருக்கு. நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால என் தொண்டை வறட்சி போயிருமா? இப்ப நான் தண்ணியை நான் உள்ள கொண்டு வரேன். இதான் நினைக்குது. அப்ப எனக்காக தான் தண்ணி வச்சிருக்கு. இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தனால எனக்கு யூஸ் ஆகாது. இதை நான் உள்ள கொண்டு வரும் போது என் தாகம் என்ன செய்யுது? அதுதான் உயிர்த்தெழுதல். கைதட்டும். அதுதான் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்போ நீ உயிர்த்தெழுதலாகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள வர வைக்கல, நீ ஆசீர்வாதத்தை நீ பார்த்துக்கிட்டு தான் இருப்ப, நீ அணிவிக்க முடியாது. அதுதான் அந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, அல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் பாட்டு பிடிச்சோம்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். யோவான்
10:10 எடுத்து வாசிங்க. திருடன் திருடவும் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். இங்க பிசாசுடைய டியூட்டி, ஏசப்பாவுடைய டியூட்டி, ரெண்டு பேருடைய டியூட்டியை சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுடைய டியூட்டி என்னன்னா திருடுவானா. உன் செல்வத்தை திருடுவான், உன் சுகத்தை திருடுவான், உன் பணத்தை திருடுவான், நிம்மதியை திருடுவான், அடுத்து கொல்லுவான், விபத்து, வியாதி, கேன்சர், அது இது கொடுத்து உன்னை கொல்லுவான், அழிப்பான் ஆக்சிடென்ட், விபத்துல. இதுதான் அவனுடைய வேலை. இது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. பிசாசுடைய வேலை. ஆனா இயேசு சொல்றாரு, என் டியூட்டியை பாருப்பா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எப்பா அந்த வசனம் ஜீவன் என்ன தெரியுமா? இப்போ உங்க ஒரு ஆளு இப்ப செத்து போயிட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? ஜீவன் போச்சு ஐயா. என்ன போச்சு? ஜீவன் போச்சு ஐயா. அதனாலதான் பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்களாம். ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்களாம். அவனுக்கு என்ன போச்சா? ஜீவன் போச்சு. அப்படின்னு உயிர் போச்சு. இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அப்படின்னு என்ன சொல்றாரு? என் உயிரையே உனக்கு கொடுக்கப்பா. இயேசுடைய உயிர் யாரு? ஆவியானவர். கை தட்டும். ஆவியானவர். அந்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கா? அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனாய ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? பரிபூரணம். பரிபூர்ணம். உனக்கு பாதுகாப்பு, உனக்கு ஐஸ்வர்யம், உனக்கு பரிசுத்தம், உனக்கு வல்லமை, உனக்கு வல்லமை, உனக்கு வரங்கள், உனக்கு சமாதானம். நிறைய பேர் இப்ப நானும் ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டே இருப்பேன். நிறைவான ஆவியானவர் பாட்டு படிக்கும் போதெல்லாம் என் டேங்க் ஃபுல் ஆகும். ஒரு சிலர் பார்க்க நிறைவான, ஏன் தெரியுமா? நான் அதை என்ன யோசிக்கிறேன்னா, இயேசு கொடுத்த ஜீவன் தான் யாரு? ஆவியானவர். அந்த ஜீவனுக்குள்ள என்ன நினைச்சது? யா அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கு, தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கு, சுகம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அந்த நிறைவாகிய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. பரிபூர்ண பண்ண வந்தேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவு நீர் வாருமே, நிறைவு நீர் வேண்டுமே, நிறைவு நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, தேற்றரவாளரே, தேற்றரவாளரே, தேற்றரவாளரே. ஐயா, அந்த பக்தன் எவ்வளவு உணர்ந்து பாடி இருக்கிறான்னு. நிறைவான ஆவியானவர். அவர் சுத்த தமிழ்ல போட்டிருக்கிறாரு. ஆனா அதுக்குடைய அர்த்தம் என்ன? பரிபூர்ண ஜீவன். ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ள உனக்கு தேவையான எல்லாமே உனக்குள்ள இருக்கான். பரிசுத்த ஆவிக்குள்ள உனக்கு தேவையான எல்லாம் இருக்கான். இந்த ஒரு பாட்டை வாழ்க்கை முள்ள படி, உங்க வாழ்க்கை மாறிடும். நீ புரியாம பாடிக்கிட்டு இருக்காத. அவர் பாடினாரியா, அவரை மாதிரியே நான் ஸ்டைலா பாடுவேன், அவரை மாதிரியே அட்ராக்ஷனா பாடுவேன், அவரை மாதிரி அப்படி பாடாத. அவர் பாடுகிற அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். கை தட்டுவோம். வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர்னா இயேசுவின் உயிரான ஆவியானவர். அதுல என்ன இருக்கா? பரிபூர்ண ஜீவன் இருக்கா, பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கா. உனக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. கை தட்டுவோம். உயிர்த்தெழுந்த வல்லமை. எல்லாரும் காணிக்க கொடுக்கறதுல சொல்லுவாங்க தெரியுமா? அதுல ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய சுவாபத்தை சொல்லி, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி மடிந்து சரிந்து விழும்படி அளந்து நினைச்சுவாரா கொடுப்பார். ஏன் இந்த வசனத்தை சொல்றீங்க? உங்க அப்பாவுடைய குணத்தை கண்டுபிடிச்சானே சொல்றீங்க. அப்ப அப்பாவுடைய குணம் என்னன்னா, அந்த ஜீவன் வருது பார்த்தீங்களா, நிறைவான ஆவியானவர். இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த நிறைவான ஜீவன் உனக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுதா? எப்படி கொடுக்கிறாரா அந்த ஜீவனுக்குள்ள?
வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 6:38 அமிக்கி, எல்லாம் சொல்லுங்க அமிக்கி. ஐயா, ஆசீர்வாதம் எப்படி? ஆவியானவர் உன்னை நிறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ போதும் போதும் சொன்னால் உன்னை அமிக்கி குளிக்கி. சிலது துணியை வச்சு இந்த பேக்ல அமைக்கும் போது பாருங்க, நிறைய வைக்கணும்னா அதை துணியை எண்ணிச்சுவாங்க. அமுக்கு 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 அமுக்கு, எல்லாத்தையும் ஒண்ணு போல அமுக்கணும். ஏன்? அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாரு. அமிக்கி குளிக்கி பொங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அதுதான் அப்பாவுடைய குணம், அந்த ஜீவனுடைய குணம். அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையில் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்து இந்த பாட்டை படிக்கும் போதே உனக்கு தோணணும், நிறைவான ஆவியான சொல்லும் பொழுது அம்மிக்கு குளிக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மேல ஆவியானவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை பொழிய போறார். அதத்தான் இயேசு அங்க சாட்ட சொல்லிட்டாரு, நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பூர்ணப்படவும் வந்தேன். இயேசுடைய ஜீவன் தாங்க ஆவியானவர். கை தட்டுவோம். இயேசுடைய ஜீவன் தான் ஆவியானவர். கிறிஸ்து எனது ஜீவன், அவர் ஜீவன் எனக்குள்ளே. கிறிஸ்து எனது ஜீவன், அவர் ஜீவன் எனக்குள்ளே. குமாரனை உடையவர் ஜீவன் உடையவர், அவர் ஜீவனில் இளைப்பாறுவேன். குமாரனை உடையவர் ஜீவன் உடையவர், அவர் ஜீவனில் இளைப்பாறுவேன். ஆராதனை நாயகன் இயேசு, ஆராதனை ஏகரும் இயேசு, ஆராதனை நாயகன் இயேசு, ஆராதனை ஏகரும் இயேசு. கிறிஸ்தியன் ஜீவன், கிறிஸ்தியன் ஜீவன் அப்படின்னு அந்த வேட சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா? இயேசு எனக்கு ஆவியானவர் வந்துட்டார், இயேசு எனக்கு ஆவியானவர் வந்துட்டார். அந்த ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? பரிபூர்ண ஆசீர்வாதம். அமிக்கி குளிக்கி சரிந்து மடியிலே அளந்து எனக்கு எனக்கு தேவைக்கு அதிகமா தேவன் போட போறாரு. தேவன் எனக்கு போட போறாரு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்டுபிடிச்சுட்டான். இனி அதுதான் நடக்க போகுது. கைதட்டும். அதுதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த செமினார்ல ஆண்டவர் அதான் பண்ண போறாரு. செமினாருக்கு அப்புறம் தான் அந்த சர்ச் காரியங்கள் எல்லாத்தையும் முடிவெடுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த செமினார் வேற வெயிட்டிங். ஆனா கர்த்தர் பேசுற என்ன தெரியுமா? ரொம்ப காத்திருந்தீங்களப்பா, என் ஜீவன் உனக்குள்ள என்ன பண்ண போகுது தெரியுமா? அமுக்கி குளிக்கி சரிந்து நன்றாய் அளந்து மேல போட போறாராம். அது கிரகிக்கவே முடியாதான். கை தட்டும். கிரகிக்கவே முடியாதான். கை தட்டும். கிரகிக்கவே முடியாதான். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவன் என்று சொன்னால் எனது உயிர் தெழுந்த பக்கத்தை பாருங்க. ஜீவன் என்றால் இயேசுடைய உயிர். இயேசுடைய உயிர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. கொலேசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. உங்கள் ஜீவன் என்னது? உங்க உயிர். உங்க உயிர்னா என்னது? உங்க மனித ஆவி. ஆவி. இந்த ஆவி எதுக்குள்ள மறைஞ்சிருக்கான்? கிறிஸ்துவுடனே, கிறிஸ்துவுடைய உயிருக்குள்ள மறைஞ்சிருக்கான். அப்ப இங்க ரெண்டு உயிரை சொல்லப்பட்டிருக்கு. உங்க உயிர் கிறிஸ்துவுக்குள். டேவிட் பெரர் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். உங்க ஜீவன்னா உங்க மனித ஆவி உயிர். இது தேவனுடைய உயிருக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. முதல்ல ரெண்டு ஜீவனை பிரிக்கிறாரு. உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கு. இங்க பவுல் என்ன சொல்றாரு? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உயிர் உங்க மனித ஆவியின் உயிரோடு கலக்கும் போது ரெண்டு ஒன்னாயிட்டான். ரெண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உண்மையான ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுற என்ன தெரியுமா? ஏன் உயிரோட இன்னொரு உயிர் கலந்திருக்கு. ஏன் உயிரோட இன்னொரு உயிர் என்னச்சிருக்கு? என் பேச்சில, என் மூச்சில,
என் சொல்லுல என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவர் விலையேற பெற்றவர் என்னை ஆளும் பரிசுத்தர் நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவர் விலையேற பெற்றவர் என்னை ஆளும் பரிசுத்தர் நன்றி ஐயா. என்னது உண்மையான ஈஸ்வரை கொண்டாடுற என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயா, இயேசு உயிர் தெழுந்த உடனே அந்த உயிர் தெழுந்த ஜீவன் எங்க வந்துட்டா? ஏன் ஜீவனோடு கலந்துட்டியா? ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாயா. அதான் 1 கொரிந்தியர் 6:17 சொல்றாரு. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். ரெண்டு ஆவியும் ஒன்னாயிட்டான். ரெண்டு ஆவியும் இப்ப எப்படி பிரசங்கம் பண்றோம் தெரியுமா? நான் ஆவியானவர்கிட்ட சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, நீங்களும் நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஏன் ஆவியும் நீங்களும் ஆவி. அப்ப நீங்க எங்க இருக்க முடியும்? வெளியே இருக்க முடியும். என் ஆவியில தான் இருக்க முடியும். அப்ப ரெண்டு ஆவியும் ஒன்னாயிட்டு. அப்ப என் வாய் அவர் வாய், என் கண்ணு அவர் கண்ணு. நான் வாயை திறந்தா அவர் வாயை திறக்கிறாரு, நான் கை நீட்டினா அவர் கை நீட்டுறாரு, நான் யார் மேல கைய வச்சா அவரும் கைய வைக்கிறாரு, நான் மூச்சு விட்டா அவர் மூச்சு விடுறாரு. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடக்கையில என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. யாராவது வியாதிஸ்தர் இருந்தா, பழைய ஏற்பாட்டுல எலிசாபை பிள்ளை மேலவே படுத்துட்டான், போய் அவன் மேல படுத்து சூடு உண்டாக்குறான். பழைய ஏற்பாட்டுல மேல இருக்க இறங்கி வர்ற ஆவியானவருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறன்னு படுத்து அவனை சுகமாக்குற செத்தவனை எழுப்புறான்னா, புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, உனக்காக ரத்தம் சிந்தி மரிச்சு உயிர் தெழுந்து எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து உன் உயிருக்குள்ள மனித ஆவிக்குள்ள ஏன் உயிரை உள்ள வச்சு ரெண்டே மிக்ஸ் ஆக்கிட்டேன். அப்போ வியாதிஸ்ல கண்ட ஊதி விடு இயேசுவின் நாமத்து. நான் ஊதுனா இயேசு ஊதுன மாதிரியா? நான் கைய வச்சா இயேசு கைய வச்ச மாதிரியா? அப்படின்னு சொல்லி நீ இந்த உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிச்சா அற்புத அடையாளம் ஊழிய நீ செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடக்கையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. வருஷம் வருஷம் சும்மா ஈஸ்டர் கொண்டாடுறேன்னு கொண்டாடாத. எப்படி கொண்டாடணும்? ஓ, அற்புத அடையாளம் ஊழியம் செய்யறதுக்கு அவர் உயிரே என் உயிரோட கலந்துட்டியா? இனி நான் பிரசங்கம் பண்ணும்போது இயேசுதான் பிரசங்கம் பண்ணுவாரு. நான் வாயை திறக்கும் போது இயேசுதான் வாயை திறக்கிறாரு. நான் கண்ணை திறந்து ஒரு நோயாளி உற்று நோக்கி பார்க்கும் போது இயேசுதான் பாக்குறாரு. சார்லஸ் பின்னி கண்ணை திறக்கும் போது அக்னி பாயுமா? ஜான் வெஸ்லி வாயை திறக்கும் போது வாயிலிருந்து புகமண்டலமா போய் ஜனங்களை அப்படியே ஈர்க்க வைக்குமா? பாப உணர்வு ஏன் அப்படி ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாரு? ரெண்டு ஆவியும் மிக்ஸ் ஆயிட்டு ஒன்னாயிட்டு. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? என் அப்பா மரித்து உயிர்த்ததினால். கை தட்டும். மரித்து உயிர்த்ததினால். இப்ப அந்த கொரிந்தியருக்கே வாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
இப்ப இதுக்கு நமக்கு விட வேணும்ல. பிரசங்கியாரே தேவையில்லைன்னு இருக்கு, வசனமே தேவையில்லைன்னு இருக்கு. அப்படி இல்ல, வசனம் உயிர் உள்ளதுதான். வசனம் உயிர் உள்ளதுதான். இன்னைக்கு நான் காலையில ஒருத்தட்ட கேட்டேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லி இருக்குல்ல, எனக்கு நோய் இல்லைன்னு ஏன் உங்களால வாயை திறந்து சொல்ல முடியல? அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. உண்மைதான், இயேசு உங்க நோயை சிலுவையில சுமந்துட்டாரியா? சுமந்தது உண்மைதானே? எனக்கு நோயே இல்ல, உங்க பண கஷ்டத்தை தரித்திரத்தை சிலுவையில போக்கிட்டாரா போக்கலையா? அப்ப எனக்கு பண கஷ்டமே கிடையாது உங்களால சொல்ல முடியுதா? வாயை திறந்தாலே இல்ல இல்ல இல்லன்னா அப்ப இயேசு சிலுவையில செய்யலையா? வசனம் பொய்யா? அப்ப எங்க மிஸ்டேக் இருக்கு? எங்க மிஸ்டேக் இருக்கு? வசனத்துல மிஸ்டேக் இல்ல, நமக்குள்ளதான் மிஸ்டேக் இருக்கு. நமக்குள்ளதான் மிஸ்டேக் இருக்கு. எப்படின்னா, வசனம் வல்லமையா தான் இருக்கு. உனக்கு வல்லமையா வெளிப்படணும்னா அந்த வசனத்தை தூக்கி காட்டணும் உனக்கு. எபிரேயர் எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:2-3. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, எல்லாருக்கும் தான் வசனம் அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு வேற மாதிரி, உங்களுக்கு வேற மாதிரி இல்ல. எல்லாருக்கும் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. கேட்டவர்கள் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்களுக்கு என்ன இல்ல? பிரயோஜனப்படவில்லை. அதனால என்ன ஆயிட்டான்? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அதுல நாம என்ன செஞ்சோம்? பிரவேசித்தோம், இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ வசனம் எப்பொழுதுமே உண்மைதான். அது உனக்கு ஏன் ரீச் ஆகல? உனக்குள்ள ஏன் ரீச் ஆகல? அதுதான் இங்க உயிர்த்தெழுந்த வல்லமையில இருக்க ரகசியம். சொல்லிட்டார்ல பவுல், அவர் உயிர்த்தெழுதா விட்டால் உங்க பிரசங்கம் விருதா, பாஸ்டர் விருதா, உன்னுடைய ஜெபம் விருதா, உன்னுடைய ஊழியம் விருதா. உயிர்த்தெழுதல் ஆவியானவர் உள்ள வந்தார் வச்சுக்கிறீங்களேன், எப்பா நீ சொல்றதுதான் தப்பு, இயேசு சிலுவையில சுமந்ததான் உண்மை அப்படின்னு உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தூண்டுறதும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வைப்பதும், அந்த வார்த்தையை நினைப்பூட்டுவதும் எல்லாமே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. கைத்தட்டும் ஆவியானவர். அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் உனக்கு நிரூபித்து காட்டுவது. என்ன ஜீவன்? என்னது? உயிர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறனால, எப்பா நீ எதை நம்புறியோ இல்லையோ, வசனத்தை நம்பு, வசனத்தை நம்பு. விக்கல்ஸ்வரத்தெல்லாம் இன்னைக்கு அவர்கிட்ட போய், இங்கிலாந்துல பெரிய அப்போஸ்தலர், பல பிணங்களை எழுப்புனவர். அவருக்கு வந்த நோய் என்ன தெரியுமா? யூரின் போற இடத்துல கல்லடைப்பு. இப்பவும் இந்த கல்லடைப்பு 100 கல்ல பாட்டல நினைவா வச்சிருக்கிறாங்க. நினைவா வச்சிருக்கிறாங்க. கல்லு வலி, யூரின் போற இடத்துல கல்லு வலி இருந்தா எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு? வந்தவன்கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன கல்லுக்கே தாங்க முடியாது. அவர் தரையில உள்றாரு. ஏன்னா அந்த வலி, கல்லு வரப்போத நேரம் அந்த வலி தாங்க உள்றாரு. உடன் ஊழியரெல்லாம் அந்த அப்போஸ்தலரை சுத்தி, ஐயா என்னது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் இயேசுவின் தலமா சுகமா இருக்கிறேன். ஆனா வலியில உள்றாரு. வலிக்குன்னு சொல்ல முடியாது, வலிக்குன்னு சொல்ல முடியாது. ஐயா என்னது? இயேசுவின் தலமுல சுகமா இருக்கிறேன், இயேசுவின் தலமுல சுகமா இருக்கிறேன். 1/2 மணி நேரம் உருள்றாரு, வலி தாங்க முடியாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்லு அப்படியே யூரின் வழியா வெளியே வந்து, அப்படி எடுத்து 100 கல்லு பாட்டல நினைவா வச்சிருக்காங்களாம். இன்னைக்கு நமக்கு லேசா இடுப்பு வலி வந்துட்டாலே என்ன செய்வோம்? ஐயோ அதா இருக்குமோ, இதா இருக்குமோ, கேன்சரா இருக்குமோ, அல்லது அங்க ஹார்ட்ல பிரச்சனை இருக்கோ, இதுல பிரச்சனை இருக்கோ. ஏன்? தேவனுடைய வார்த்தை பொய்யா? உன் நோயை சுமந்துட்டாருங்கிறது பொய்யா? உன் தரித்திரத்தை சிலுவையில போய்கிட்டாருங்கிறது பொய்யா? உண்மை. ஆனா உனக்குள்ள அது உயிர் உள்ளதா காட்டணும்னா, அந்த உயிர் தந்த வல்லமை ஆவியானவர் வந்தா, வியாதியை சொல்லாத, கஷ்டம்னு வாயால சொல்லாத, உன் கஷ்டத்தை இயேசு சிலுவையில போக்கிட்டாரியா? அவருடைய ஜீவ பிரமாணம் பாப மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வரலன்னா, இந்த வேதாகமம் உனக்கு
ஏதோ எல்லாரும் படிக்காங்க நம்மளும் படிப்போம் அப்படின்னு தான் படிப்ப. நீ ஆவியான உயிர்த்தெழுந்த வல்லமையில ஒரு முங்கிட்டு பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பரவசமாக்கி உன்னை உள்ள துள்ளி குதிக்க வைக்கும். அப்பா அந்த ஜீவன் வரும்போது அமுக்கி குலுக்கி சரிந்து அளந்து போடுறாரா, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கா. அந்த ஒரு வார்த்தையை உனக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பாரு. இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையை தூக்கி பிடிப்பதுதான் ஆவியானுடைய பிரதான வேலை. கைத்தட்டும். ஆவியானுடைய பிரதான வேலை. தேவனுடைய வசனத்தை ராஜாவா, ராஜாதி ராஜாவாய், மன்னாதி மன்னனாய், அப்படி ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தூக்கி காட்டும். இந்த பாரு, உன் சாபத்தை அவர் போக்கிட்டாரியா, நீ ஆபிரகாம மாதிரி பூமி தாங்க கூடாத அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படணும். உன் சாபத்தின் முதுகெலும்பை இயேசு உடைச்சிட்டாரு. கலாத்தியர் 3:13 திரும்ப திரும்ப சொல்லு. அதை விசுவாசி, அதை சந்தேகப்படாத. நீ அதை சந்தேகப்பட்டேன்னா நீ அழ வேண்டியதான். உனக்காக இயேசு சிலுவையில செஞ்சது என்னது? உண்மை. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14:26. என் நாமத்தினாலே, சீக்கிரமா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. பாருங்க, உயிர்த்தெழுதலின் வேலை என்ன? உனக்குள்ள ஆவியானவர் வந்ததுனால என்ன வேலை நடக்கு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற. அப்ப இதுல இருந்து பரிசுத்த ஆவியானவர் யார் அனுப்பி வச்சிருக்கிறாரா? பிதா அனுப்பி இருக்கிறாரா? இயேசுவின் நாமத்தினால அனுப்பி இருக்கிறாரா? அவர் வந்து என்ன வேலை செய்யறார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அந்த வசனத்தை அப்படியே இந்த பாரு, இந்த வசனத்துல உன் நோயை சுமந்துட்டாரா, உன் கஷ்டத்தை போக்கிட்டாரா, உன்னுடைய வேதனை எல்லாம் அவர் வாங்கிட்டாரா, ஐயா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி அவர் வேதனைப்பட்டாரா, உன் பாவத்தை அவர் மேல போட்டுட்டு அவர் பரிசுத்தத்தை உனக்கு தந்தாரா அப்படின்னு நினைச்சு வாராம், போதிப்பாராம். போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவருக்கு ஒரு கையை தட்டுவோம். அவர் நினைப்பூட்டுவார், அவர் நினைப்பூட்டுவார். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. நோய்கள் சுமந்து கொண்டார், என்றென்றும் ஏற்றுக் கொண்டார். நோய்கள் சுமந்து கொண்டார், என்றென்றும் ஏற்றுக் கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இதே வசனத்தை யோவான் 15:26 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 15:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. இயேசு எப்படி இருக்கிறாரு? அப்போ உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கு இயேசு பெரியவர், எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவர் இப்படி சொல்றான்னா, அவனுக்கு பின்னுக்கு அவனை சொல்ல வைக்கிற ஒரு ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன். அவன்தான் உயிர்த்தெழுந்த ஆவியானவர். அது இல்லைன்னா உன்னால சொல்ல முடியாதியா. ஹல்லேலூயா. வசனம் அவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்புது எதுக்கா? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப நீ சொல்லலாம்ல, உலகத்தை ஒருத்தன் வசனத்தை சொல்லிட்டே இருக்கான்னா சாட்சி கொடுக்க வைக்கிறாரு. அது யார் வைக்கிறா? இயேசுவின் உயிரான ஆவியானவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்ப என்னது? அந்த ஜீவனை நீ கவனிக்கல, ஆவியானவரோடு உனக்கு நெருக்க இல்ல. அவர்தான் வசனத்தை போதிக்கிறாராம். ஐயா ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு சொல்றாரு, ஏசாயா 54:17 என்ன சொன்னாரு? உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு ரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
இது உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே. இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நிறைய பேர் டெய்லி இதை அறிக்கை பண்றீங்களா? அறிக்கை பண்றீங்களா? இதை சொன்னாலே சத்துரு நொறுங்கி போயிருவான் தெரியுமா? அது ஏன் நம்மளால அதிக நேரம் சொல்ல முடியல தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நீ நெருக்கமா இருந்தேன்னா சொல்ல வைப்பார். ஐயா, உருவாக்கப்பட்ட ஆயுதம் கிடையாது. இந்த வசனத்தை பாருங்க, உருவாக்கப்பட்ட ஆயுதம். உனக்காக இப்ப உன்னை சோழி முடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதங்களை செய்யறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, செஞ்சு வச்சிருக்காங்க வச்சுக்கலாம் உன்னை தாக்குறதுக்கு. சரி, எப்படியாவது வகையில உன்னை தாக்குவான், நீ நொறுக்குவான். உன்னை தாக்குறதுக்கு செய்யும் போதே அது வாய்க்காம போயிருமா? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. உருவாக்கப்படும். அது செய்யும் போது இந்த ஆளை சோழி முடிச்சிடணும், இந்த ஆளை மேல வரவிடாம ஆக்கணும், இந்த ஆளுக்குள்ள ஆசிரத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வச்சிருங்களேன். செஞ்சு முடிச்ச பிறகு இல்ல, செய்யும் போதே அந்த ஆயுதம் வாய்க்காமல போகுமா? இத சொன்னா வச்சுக்கவேன், உனக்கு ரோதமா மறையுமா சத்ரு என்ன பண்றானோ அவனுக்கு விழும் அடி பாருங்க, தாங்க முடியாது. ஏன்னா வசனம் உண்மை. அப்போ உனக்கு ஒரு போராட்ட நெருக்கம் வரும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஜீவன் உனக்கு நினைப்பூட்டும். சொல்லு, உனக்கு வேலை, உனக்கு ரோதமா கண்ணுக்கு தெரியாம வேலை நடக்கா, இத சொல்லு. அது செஞ்சு முடிச்ச பிறகு இல்ல, செய்யும் போதே அடி விழுந்துரும். எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும், எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுவான், ஒரு வழியாய் புறப்படுவான், எதிரிட்டு ஓடுவான், எதிரிட்டு ஓடுவான், மனமனே என் ஆத்துமா வாழ்வதுவான், எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகமாயிருப்பேனே. இப்ப கொலைசர் கடுங்க, கொலைசர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்ச. கொலைசர் 1:21-22. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பத்தி நீங்க கண்டுபிடிக்கணும். கொலைசர் 1:21-22. முன்னே அந்நியராயும், முன்னே பவுல் கொலைசர் சபைக்கு எழுதுற, முன்னே நீங்கள் அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத சத்ருவான் இருந்திருக்கலாம். இருந்த உங்களையும் உங்களை பரிசுத்தராகவும், இயேசுடைய ரத்த மரணம் எப்படி ஆக்கியிருக்கு பாருங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும், ஒரு தப்பும் பண்ணாதவர்களாகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும், பனிஷ்மெண்டே இல்லாத அளவுக்கு நீ வரக்காதான் இயேசு சிலுவையில என்ன செஞ்சாரா? நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு மரித்தது உன்னை பரிசுத்தமாக்கவா, அடுத்தது ஒரு குற்றம் இல்லாதவனாக்குறான், உனக்கு பனிஷ்மெண்டே வரக்கூடாதான். இந்த 3 செய்யற இயேசு மரித்தாருன்னு வசனம் கொலைசருக்கு எழுதுறாரு. அப்ப ஏன் நமக்கு பனிஷ்மெண்ட் வருது? நமக்கு ஏன் இப்ப வியாதி வருது? ஏன் நம்ம பரிசுத்தத்துல தடுமாறுறோம்? ஏன் அது நம்மள ஸ்ட்ராங்கா நிக்க முடியுதா? அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு. அந்த வசனம் உண்மையிலே மரணத்தை அப்படி செஞ்சிருக்கிறாரா? கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், அத ஸ்ட்ராங்கா நிக்கணுமா? அசையாமல் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆயிருமா? அப்படியே சக்சஸ் ஆயிருமா? இயேசு சிலுவையில செஞ்ச சுகத்தை எல்லாத்தையும் நீ அனுபவிப்பியா? நம்மளால முடியலையே. வியாதி வந்தா டாக்டர் தேடி ஓடிடுறியே. ஒரு பிரச்சனை வந்தா பிரச்சனையை சமாளிக்க மாம்சத்துல என்னென்ன முடிவுலாம் எடுக்கிறோம்ல. ஏன் அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க முடியல? ஸ்ட்ராங்கா இருக்க முடியல? ஸ்திரமா இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பரிசுத்த ஆவியான வரும் பொழுது ஏன் தெரியுமா பிசாசு உன்னை சோதிக்கான்? இந்த வசனத்துல நீ நிலைச்சு நிக்க கூடாதுங்கிறக்காக சோதிக்கான். நீ வசனத்தை சொல்லதானே ரொம்ப சோதிக்கான். ஏன்னா உன்னை நீ வசனத்தை விட்டு விலக வைக்கிறதுக்காக சொல்றான். விடாத, திரும்ப சொல்லு. இயேசுவின் மரணத்தினால் சத்ரு காலி, இயேசுவின் மரணத்தினால் சத்ரு காலி. அவன் 10 தடவை சொல்லும் போது இன்னும் சோதிக்கானா? 20 தடவை சொல்லு. 20 தடவை சொல்லும் போது சோதிக்கானா? 30 தடவை சொல்லு. சத்ரு காலி ஆயிடுவான். ஆனா உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியானவரா உள்ள வந்துட்டார்னா உன்னை ஸ்ட்ராங்கா சொல்லு. இயேசுவ ஆவியானவர் தூக்கிட்டு போனார்ல, எரிகோல பிசாசா சோதிக்கப்படும் பொழுது அந்த ஆவியானவர் வார்த்தையில நிக்க வச்சார்ல,
பிசாசு விலகும் வரை நிக்க வச்சார். கை தட்டுவோம். பிசாசு விலகும் வரை இயேசு வார்த்தையில நின்றார். காரணம், ஆவியானவர் கூட இருந்தார். அதே உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால் வார்த்தையில நின்னே நீ ஜெயிப்பாய். கை தட்டுவோம். ஜெயிப்பாய். கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் 15ல 12, 13. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, ஐயா அவர் உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கம், ஆனால் நம்பாம இருக்காங்களாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று. செத்தவன் அதோட நிறைய பேர் சொல்றாங்க, செத்துட்டா அவன் லைஃப் முடிஞ்சுதுயா, செத்தவன் தான், இனிமெல்லாம் அது ஒண்ணு கடை நடக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலர் எப்படி சொல்லலாம்? உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பவுல் சொல்றாரு, எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால். பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு மரணமே கிடையாது, தெரியுமா? அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவியானவரா உனக்குள்ள வந்துட்டா உனக்கு சரீரபரமான மரணம் வேணா இருக்கலாம், ஆவிக்குரிய மரணம் கிடையாது. இங்க கண்ணை மூடுற, அடுத்த செகண்ட் அங்க நீ கண்ணை திறந்துடுற. இது எதனால கிடைக்குன்னா உயிர்த்தெழுந்த வல்லமையினாலதான் கிடைக்கும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எந்திக்க மாட்டாரா? உன்னை உயிரோடு எந்திக்க வைக்கிறதுக்கு தான் அவரும் உயிரோடு என்ன செஞ்சாரா? எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு என்னன்னு, எனக்கு வீடு வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை வேணும். சரி, இதெல்லாம் ஆண்டவர் தரதான் போறாரு. ஐயா, நான் செத்து குளிக்கல போனதுக்கு அப்புறம் அவர் வரும்போது நான் உயிரோட எந்திக்கணுமா? நான் உயிரோட எந்திக்கணுமா? எப்படியும் ஒரு நாள் நீ மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். உலகம் முடிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் முடியும் போது நீ குளிக்கல போயிட்டயா, உன் கல்லறை திறக்கப்படணுமா? நீ உயிரோட எந்திக்கணுமா? இயேசு உயிரோடு எந்திச்சது நோக்கம் என்ன தெரியுமா? நீ மரிச்சாலும் உயிரோட எந்திக்கணும். கை தட்டும். நீ மரிச்சாலும் உயிரோட எந்திக்கணும். அல்லேலூயா. அதத்தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையில தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4 15ல இருந்து 18 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நம்ம உயிரோட இருந்தா நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. அதாவது நமக்கு முன்னாடி நம்ம அப்பா தாத்தா எல்லாம் செத்து உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்று குளிக்கல போயிருந்தாங்கன்னா அவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது. முதலாவது யார் எந்திரிச்சு போறா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்கால தூதர்களோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து தேவ தூதர்களோடு இறங்கி வராரா? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இயேசுவிலே உயிர்த்தெழுந்த வல்லமைய பெற்றவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்மள அடக்கம் பண்ணிருக்கோம்ல, அவங்கதான் முதலாவது உயிரோடு எந்திப்பாங்களா? கை தட்டுவோமா? முதலாவது உயிரோடு எந்திப்பாங்க. ஐயா, எங்க அப்பா போயிட்டாங்களே, எங்க அம்மா போயிட்டாங்களே, ஐயா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சா நீ சந்தோஷப்படு. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அவங்கதான் முதலாவது எந்திருப்பாங்களா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் நம்ம உயிரோடு இருந்தா கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நம்மளும் அவர்களோடு கூட மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப என்னது? மரணமே கிடையாதுங்க. இங்க தூங்கி முழிச்ச மாதிரி அங்க போய் முழிச்சிடுறான், இங்க தூங்கி அங்க முழிக்கான். அங்க இங்கேயாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு அவனை முட்ட வேண்டி இருக்கு. அங்க எந்த நேரமும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருப்பியா? சொல்லிட்டு தான் சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏன் பயந்து செத்துருவோம் சாவு வந்துருமோ பயந்து தான் வாழ்றாங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஒருத்த உயிர்த்தெழுந்த வல்லமைய அணிவிச்சிட்டான்னா அவனுக்கு மரணமே கிடையாதுங்க. ஆவிக்கு மரணமே கிடையாது. சரீரத்துக்கு வேணா மரணம் இருக்கலாம், நம்முடைய ஆவி இங்க தூங்கி மேல கண்ணை திறக்கிறான். 24 hours இயேசுவோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எதனால கிடைச்சு தெரியுமா? உன்னுடைய காசோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய சொத்தானால கிடைக்கல.
என் அப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்ததினால், கைதட்டு, உயிர்த்தெழுந்ததினால், அவர் உனக்குள் வந்த நாள் இந்த பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். இதுதான் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. ஆவியானவரே, கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். என் பிரச்சனை அதிகமா இருக்கப்பா, என் கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கியா? உனக்குள்ள வாழ்ற செத்த தெய்வத்தை நீ பார்க்கல. சதா காலம் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு விதவைக்கு போஷித்த அதே தேவன் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன் கடன் பிரச்சனை தீர்க்க அவர் உயிருள்ளவராய் பார்த்தார். உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். அடுத்து சொல்றார், இயேசு உயிர்த்தெழுந்து, அவர் உயிர்த்தெழுதா விட்டால் நீ பாவத்திலே இருப்பாய். அவர் உயிர்த்தெழுதபடினால்தான் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவர் ரத்தம் சிந்தி மரித்து உனக்கு மீட்பை வைத்தாலும் அந்த உயிர்த்தெழுதல் மூலியமா தான் அது உனக்குள்ளே வருக. தண்ணி எப்படி குடிக்கும் போது குடலுக்குள்ளே போதோ அதே மாதிரி உயிர்த்தெழுந்தாதான் ஆவியானவராய் உனக்குள்ள அந்த ரத்தத்தை மரணத்தையும் கொண்டு வர முடியும். அதுதான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறது. அதுதான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஆவியானவர் வந்துட்டாலே, உன் ஆவியில் அவர் கலந்துட்டாரே, அந்த ஜீவ பிரமாணம் பாவ மரண பிரமாணத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி. பவுல் கொலேசே சபைக்கு எழுதுகிறார், எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 2 ஜீவனை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என் ஜீவனாய கிறிஸ்து. 2 ஜீவனும் ஒன்னாயிட்டு கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறார். அற்புத அடையாளம் ஊழியம் செய்ய வேண்டுமானால் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நீ கண்டுபிடி. அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் உன்னுடைய ஜீவனோடு கலந்துட்டு, நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்த, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த என் அப்பாவுடைய ஆசீர்வாதம் நிறைவான ஆவியானவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே அளந்து போடுவாரா. ஆவியானவர் உன்னை நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியில நீ மூழ்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளும் பொழுது, உன்னுடைய ஆவி, உன் ஆத்துமா, சரீரம், உன்னுடைய ரத்த நாளங்கள், செல்கள், உறுப்புகள் அத்தனை ஆவியானவர் ரவுண்டா பண்ணுவாரானால் அமிக்கு குளிக்கு மடிந்து விழுந்தபடி உன்னுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி ஆசீர்வாதத்தை வழிய செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர. கடைசியா சொல்றாரு, விசுவாசம். ஐயா, வசனம் இருக்கு, நோயை சுமந்துட்டாரு, என் சாபத்தை போக்கிட்டாரு, தெரியதான் செய்யுது. அந்த வசனத்துல நின்று என்னால ஜெயிக்க முடியலையே. இயேசு உயிர்த்தெழுதால் விட்டால் உன் விசுவாசம் வீணா இருக்கு. பிரசங்கியாரே வீணுட்டாரு. ஆனா வார்த்தை தான், வல்லமை தான். அந்த வல்லமை உனக்கு உயிரூட்டப்பட வேண்டுமானால் உயிரூட்டக்கூடிய ஜீவன், உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் எல்லாவற்றையும் போதிப்பாரு. எப்பா பிசாசு உன்னை குழப்புறான், விட்டுறாத, தொடர்ந்து சொல்லு, தொடர்ந்து வார்த்தையை சொல்லு, அது உண்மை 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 என்று பயம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாத்தையும் உனக்குள்ள விரட்டி வார்த்தையாகிய கிறிஸ்து உனக்கு தூக்கி காட்டி அந்த வார்த்தையில நிக்க வைப்பதே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய ஆவியானவர். கைத்தட்டும், ஆவியானவர். கடைசியா சொல்லிட்டாரு, செத்துருவன் மரணத்தை குறித்தே நீ பேசாத. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் ஒரு நாள் வரும். ஆனா அது தோல்வி அல்ல. ஜீவன் மரணத்தை விழுங்கி விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவன் என்றால் கிறிஸ்துவின் ஜீவன் மரணத்தை விழுங்கிட்டு தேவ பிள்ளைக்கு மரணமே கிடையாதுயா. நீ வயது முட்டுல நீ கண்ணு மூடினாலும் உன் சரீரம் தான் மறிக்கப்படுது, உன்னுடைய ஆவி அப்படியே பரலோகத்துக்கு போகுது. என்றென்றைக்கு அவரோடு கூட இருக்கு. ஆண்டோடைய வருகை வந்தாலும் நீ போயிருவ, நீ மரித்து கல்லறைக்குள்ள போனாலும் நீ மேல போயிருவ. இந்த பாக்கியம், இந்த பொக்கிஷம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதனால கிடைச்சுன்னா என் அப்பா உயிர்த்தெழுதல் நிமித்தமாக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதனாலதான் பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே நான் மரணத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேயா, இதை விட காயாதான் இருப்பேன். பயப்படாத, பயப்படாத. அதனால நீ மரணத்தை விரும்பாத.
உன்னை கொண்டு அந்த ஜீவன் உனக்குள்ள வச்சு இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ கர்த்தருக்காக வாழணும், அந்த ஜீவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், அவருக்கு சாட்சியா வாழணும்னு நினைச்சேன்னா அந்த ஜீவன் இன்னைக்கு உன்னை உயிரோடு இருந்து உன்னை பயன்படுத்துவார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். இப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்து எல்லாரும் கைகளை மேல உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனானது. இப்ப அதை சொல்லும் போது வல்லமை உடைக்கப்படும். இப்ப இந்த உயிர்த்தெழுந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டது. இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டது. இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டது. இன்னும் வசன உயிர்த்தெழுதலை குறித்து வேணுமா? கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறிக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறிக்கிறது. இந்த வார்த்தையில உறுதியா நில்லு. நிக்க வைக்கிறவர் ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளு. அந்த வார்த்தை உனக்கு ஜீவனா இருக்கு. ஆனா உன்னை நம்ப விடாமல் குழப்புற அந்த அவிசுவாச சந்தேகத்தை விரட்டி அடித்து அந்த வார்த்தையில காலுண்டு நிக்க வைக்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்கு போதுமா? என் கிருபை உனக்கு போது என்று சொன்ன போல ஆவியானவரே உனக்கு உதவி செய்வார். நன்றி. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மனிதனை ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.